தம்பி சொல்லுங்கண்ணா. பாத்தியா நம்ம வயல்வெளியா? ஆ. கண்ணுக்கு எட்டுன தூரம் நம்ம வயல்வெளி தான். அப்படியா? ஆமா. நீ தான் பெரிய படிப்பு படிச்சுட்டு போயிடுற. அண்ணா, ஆ? என்னண்ணா சும்மா வயல் வெளி என்னங்கிறீங்க? சும்மா சேத்துல கால விட்டு வேலை செய்யறதுனா பெரிய வேலையா? நாங்கலாம் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்றோம். ஏன்டா? மாசம் ₹1,00,000 சம்பளம் வாங்குறேன் நானு. 1,00,000 சம்பளம் வாங்குற நீ. ஆ. ஏன்டா ஒரு வேளை சோறு எதால யாரால சாப்பிடுற? யாரோட சாப்பிடுறேன்? ஆ? விவசாயிகளடா. அவங்க கஷ்டப்படலன்னு வச்சுக்க. ம். சேத்துல கால வைக்கலன்னா சோத்துல நீ கைய வைக்க மாட்டடா. அது பேசலாம் பேச்சு. அது வாஸ்தவம் தான். ஆ. ஆனா எங்களுக்கு இது மாரி வயல் வெளி, குட்டையில கால விடுறதெல்லாம் புடிக்காதுண்ணா. நாங்க ஒரு பொறந்ததுலேருந்தே நாங்க எப்படி இருக்கிறோம் தெரியும்ல? ஏய் ஒரு நாள் இருந்து பாருடா. அதனுடைய கஷ்டம் நஷ்டம்லாம். வெயில்ல நின்னு வேர்த்து விறுத்து வேலை செய்வோம்டா. அப்ப பாருடா. நீயே செய்வடா இறங்கி வேலை. ஆனா ஒரு விதத்துல நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் வாஸ்தவம் தான். ஆ. நீங்க சொல்லும்போது ஆனா இந்த இடம் ஒரு மாரி நல்லா இருக்குண்ணா. நல்லா இதுல? நல்லா இருக்குண்ணா. ஆ. சூப்பரா இருக்குண்ணா. ஏன்டா ஒரு சிட்டி உள்ள போனா அ. ஒரே டிராபிக்கு, ஒரே பொல்யூஷனு. இங்க ஆமாண்ணா. பாத்தியா இயற்கை காத்த பாருடா. அதாவது ஏசி போட்டு தூங்குனா கூட ஆ. வராத தூக்கம் இங்க தூக்கம் வரும் போல. அந்த அளவுக்கு நல்லா ஜில் ஜில்லுன்னு காத்தடிக்குது. இன்னொன்னு தெரியுமா? நீ என்னதான் ₹1,00,000 சம்பாரிச்சு விதவிதமா ட்ரெஸ் போட்டாலும், இந்த வயல்ல இறங்கி அந்த மண் வாசனைய பாருடா. ஆமாண்ணா. அதனால தான்டா அண்ணன் வெள்ளையும் ஜொலியுமா இருக்கிறேன். உங்கள படிக்க வச்சுக்கின்னு. உண்மதானே. நல்லா தானங்க இருக்குது. இனிமேட்லருந்து ஆ. கண்டிப்பா நானும் வந்து அ. விவசாயத்த கத்துக்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். அப்படியா? ஆமாண்ணா. ஏய்! பால வார்த்தடா என் வாயில. இத பார். உனக்கு ஒரு பங்கு குடுக்குறேன். விவசாயத்த பாருங்க. கண்டிப்பாண்ணா. சரியா? நீங்க சரி. என்னோட அறிவு கண்ண தொறந்துட்டீங்கண்ணா. ம். சரி வா. சரிண்ணா. ஒரு 10 ஏக்கர வாங்கி, அ. நானும் வந்து வயல்ல வந்து நெல்ல வந்து விதைச்சு, இன்னைக்கு வந்து விவசாயம் பண்ணலான்னு முடிவு நல்லா பண்ணிக்கிறேன். கேட்டுக்கடா. ஆ, 4 பேருக்கு அன்னதானம் பண்றது முக்கியம் கிடையாது. ஆ. 40 கோடி மக்களுக்கும் விவசாயம் பண்ணி சோறு போடுறான் பார். அவன் தான் உண்மையான மனுஷன். ஓகேண்ணா. புரியுதா? புரியுதுண்ணா. ம். இளநீ சாப்பிடுறியா? சாப்பிடலாண்ணா. மாரிமுத்தண்ணா, தம்பிங்களுக்கு ஒரு இளநீ வெட்டு. இந்த பாருங்க தம்பிங்கலாம் வந்துருக்காங்க. நீங்களும் விவசாயம் பண்ணுங்கடா.